வீடுகளை வச்சு என்ன குழந்தைகள் பிறக்கும், என்ன பாதிப்போட பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம 100% சொல்ல முடியும். அப்போ இது மாற்ற முடியுமா அப்படின்னா, இப்போ முற்றம் வைத்த வீடுகள் அப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கு சூப்பராக இருக்கும். 2ஆம் தலைமுறை அப்படிங்கிறதுக்கு இந்த மத்திய பகுதி அப்படிங்கிற இடத்துல டாய்லெட் பாத்ரூம் அல்லது அந்த இடத்துல கட்டிட அமைப்பு, கனமான சுவர் அமைப்பு ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா 100% அந்த இடத்துல ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. சார், இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பதிவுகள்ல நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டே வரோம். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி ஆரோக்கியம் தான். இப்போ வாஸ்துவில் இவ்வளவு தூரம் நீங்க அக்யூரேட்டா சொல்றீங்கன்றப்போ இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அக்யூரேட்டா தெரியுமா அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களதுல எப்படி அப்படின்னா, முன்னாடி பாட்டியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் முதல் குழந்தை அந்த கரு கலைஞ்சிருச்சு. அடுத்து அவங்க மருமகளுக்கும் அதே ஆச்சு. இப்போ அவங்க பேரனுக்கும் கல்யாணம் ஆகி அந்த முதல் வாரிசு அப்படிங்கிறது தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்க ஆரோக்கியமா நல்லா தான் இருக்காங்க. அந்த முதல் வாரிசுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அது அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானா சார்? 100% வாஸ்து தொடர்புடைய பிரச்சனை தான். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வாரிசு ஆணா அல்லது பெண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஆண் குழந்தையாக இருக்கிறாங்க, முதல் வாரிசுக்கு நீண்ட நாள் இந்த குழந்தை அப்படிங்கிறது தள்ளி போகுது, ஒரு ஆண் வாரிசாக இருந்து மருமகளுக்கு குழந்தை தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வாயு மூளை பாதிப்பு இருந்துச்சுன்னா தள்ளி போகும். ஏன்னா மருமகள் அப்படின்னாலே வாயு மூளை தொடர்புடையது, மகள் அப்படின்னா அக்னி மூளை தொடர்புடையது. இன்றைக்கி தான் இந்த பதிவிடுறேன். இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் இது சொன்னது கிடையாது. இதெல்லாம் வாஸ்து ரகசியங்கள் அப்படின்னு ஒரு புத்தகங்கள் நான் இப்போ போடுறேன். அடுத்து பிப்ரவரி மாதம் வெளியிடுறேன். அதில் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். மகள் அப்படின்னா அக்னிமூலை, மருமகள் அப்படின்னா வாயுமூலை. ஒரு இடத்துல மகனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தள்ளி போச்சு அப்படின்னா வாயுமூலையில் தண்ணி தொட்டியோ இல்லை வாயுமூலையில் கழிவறைகள், தவறான கட்டமைப்போட கழிவறைகளோ இல்லை மூடப்படாத செப்டிக் டேங்குகளோ இல்லை ஈசானியத்தை காட்டிலும் வடமேற்கு திசையில் ஆழமான செப்டிக் டேங்குகளோ அமைச்சா அந்த வீட்டில் மருமகள் அப்படிங்கிறவங்களுக்கு முதல் குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்படும். முதல் குழந்தை அப்படிங்கிறது அபார்ஷன் ஆகும், 2ஆம் குழந்தை சரியாகும். இதே மகளுக்கு, அந்த வீட்டில் பிறந்த பெண்ணுக்கும் அந்த வீடு வேலை செய்யும். ஏன்னா நிறைய பேர் பெண்ணு கட்டி கொடுத்து வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க, அதனால் இந்த வீடு வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்போவுமே முதல் குழந்தைக்கு தாய் வீடு தான் வேலை செய்யும். தாய்க்கு தலைமகன் அப்படிம்போம். அப்போ முதல் குழந்தை அந்த பெண்ணுடைய தாய் வீடு தான் வேலை செய்யும். அப்போ அதற்கு தென்கிழக்கு திசையை நம்ம பார்க்கணும். தென்கிழக்கு திசையில் ஒரு செப்டிக் டேங்க் போடுறாங்க அல்லது ஒரு கழிவறை அமைக்கிறாங்க, இல்லை தென்கிழக்கில் ஒரு வாழைமரம் அப்படிங்கிறது வளர்த்துறாங்க, இல்லை தென்கிழக்கில் நீர் சம்பந்தமான மரங்கள், நீரை உறிஞ்சி வைத்துக்கூடிய மரங்கள், அது ஒரு சிலங்களில் தென்னை மரம் கூட எடுக்கலாம். ஏன்னா தென்னை மரம் நிறைய தேங்காய் நீரோட தான் இருக்குது, அதை கூட நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறப்போ அந்த வீட்டில் பிறந்த பெண்ணுக்கு குழந்தை அப்படிங்கிறது ஒன்று கொஞ்சம் தள்ளி போகுது. அப்படி இல்லைன்னா முதல் குழந்தை அப்படிங்கிறது அபார்ஷன் ஆகுது, 2ஆம் குழந்தை சரியாக இருக்குது. அப்போ இது வீட்டுடைய வாஸ்தமை பொறுத்து தான் இது நடக்குதே ஒழிய வேறு எந்த விதமான தவறுகளும் இல்லை. வீட்டை வாஸ்துப்படி மாற்றி அமைச்சா 100% குழந்தைகள் கிடைக்கும். ஓகே சார். இப்போ முன்னாடி இருந்த ஒரு விஷயம் தான், ஆனால் இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங்கை கொண்டு வராங்க. வீட்டில் எனக்கு முற்றம் வச்சு கட்டணும், முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு அந்த நடுவில் முற்றம் இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் அதில் துளசி மாடம் வைக்கிறாங்க, இல்லை வைக்க மாட்டேங்கிறாங்க. முற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீட்டுக்கு முக்கியம் சார்? அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லையா, இல்லை இதுக்குமே உடல் பிரச்சனைகளுக்கும் சம்மந்தம் இருக்கா சார்?
இந்த வாஸ்து அற்புதங்களில் 2வது விடை இது. இப்போ முற்றம் வைத்த வீடுகள் அப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கு சூப்பராக இருக்கும். 2ஆம் தலைமுறை அப்படிங்கிறதுக்கு டோட்டலாக ஆகவே ஆகாது. 3ஆம் தலைமுறை அப்படிங்கிறவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத இழந்துருவாங்க முற்றம் வைத்த வீடுகளில் இருக்கிறவங்க. அப்போது முற்றம் வைத்த வீடுகளில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அந்த வீட்டில் அந்த அவங்களுடைய வம்ச வழியில், அந்த முற்றம் வைத்த வீடு இருக்கு இல்லையா, அந்த உரிமையாளரோட வம்ச வழியில் இல்லை அந்த பெண்ணோட வம்ச வழியில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பார். செக் பண்ணி பாருங்கள். முற்றம் வைத்த வீடுகள் அப்படின்னாலே பெண் ஆதிக்கம் நிறைந்த வீடுகள் தான். அங்கே ஆண்கள் அப்படிங்கிறவங்க டம்மி தான். ஒன்று மாமனாரை சார்ந்து இருக்கணும், இல்லை மனைவியை சார்ந்து இருக்கணும். ஆண்கள் அப்படிங்கிறவங்க முற்றம் வைத்த வீட்டில் ஜெயிக்கவே முடியாது. முற்றம் வைத்த வீடு ஒருத்தர் கட்டலாம்னு சொன்னார்னாலே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னாலே அவர் பெண் தன்மை கொண்டவராக தான் இருப்பார். அவர் பெண் ஆதிக்கம் நிறைஞ்சவராக இருப்பார். அவருக்கு ஆண் ஆதிக்கம், தந்தையுடைய அனுகிரகம் இருக்காது, இல்லை தாத்தா ஆணுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்காது. பெண்களுடைய அனுகிரகம், பெண்களை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க அந்த முற்றம் வைத்த வீடுகள் சொல்கிறவங்க கூட. ஏன்னா நம்மளுடைய எண்ண அலைகளை தான் நம்ம வீடாக வடிவமைக்கிறோம். அப்போது ஒவ்வொருத்தருடைய எண்ண அலைகள் தான் நமக்கு வழிகாட்டு. எனக்கு ஒரு நல்ல எண்ண அலைகள் இருக்குது, நான் சொல்கிறது எல்லாமே நடக்குது, நான் பார்க்குற வீடுகள் எல்லாமே சுபிக்ஷமாக ஒரு ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக இருக்காங்க, வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா என்னோட எண்ண அலைகள் சரியாக இருக்கணும். நான் அந்த விஷயத்தில் ஜெயித்தவனாக இருக்கணும். நானே எல்லா விஷயத்திலும் தோத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் போய் இன்னொருத்தருக்கு ஆலோசனை சொன்னால் எப்படி இருக்கும்? அதனால் இந்த முற்றம் வைத்த வீடு அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய வீடு. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒரு தலைமுறைக்கு சூப்பராக தான் இருக்கும். அதே போல் முற்றம் வைத்த வீடுகளில் தான் அதிக அளவு வந்து இந்த டைவர்ஸ் நடக்கும். முற்றம் வைத்த வீடுகளில் தான் தீர்க்க முடியாத நோய்களோடு ஒருத்தர் இருப்பாங்க. முற்றம் வைத்த வீடுகளில் தான் முதல்ல இறக்கக்கூடியது ஆணாக இருப்பாங்க. இது எல்லாமே ஆய்வில் 100% எடுக்கப்பட்ட உண்மைகள். இது எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த முற்றம் வைத்த வீடுகளை ஆய்வு செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கமெண்டில் பதிவிடுங்க. அதே போல் முற்றம் வைத்த வீடுகளில் பெரும்பாலும் உள்ளூரில் வசிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறதில்ல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா காலங்கள் அந்த வீட்டுக்கு வருவாங்க, இல்லை ஏதாவது அந்த ஊரில் விசேஷங்கள், இல்லை தீபாவளி, பொங்கல், ஒரு நல்லது கெட்டது விசேஷங்கள் அப்படின்னா தான் அந்த வீட்டுக்கு வர்றவங்களுடைய பெரும்பாலும் அந்த வீட்டில் வசிக்கிறது இல்லை. முற்றம் வைத்த வீடுகள் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும், பெண் வழி சொத்துக்களை கொடுக்கும். ஏன்னா பெண் ஆதிக்கம் இல்லை, செவ்வாய் ஆதிக்கம் இல்லை. எப்போவுமே பெண் ஆதிக்கம்னு வந்துட்டாலே பெண் எப்படி சொத்து கொண்டு வந்துடுவாங்க? இல்லைன்னா அந்த பெண் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அதனால் முற்றம் வைத்த வீடுகளை முழுவதும் தவிர்ப்பது சிறப்பு. யாருமே தயவுசெய்து முற்றம் வைத்த வீடு தான் சூப்பராக இருக்குன்னு பண்ணாதீங்க. முற்றம் வைத்த வீடுகளை ஃபுல்லாக ஆய்வு செய்யுங்க. நான் சொல்கிறது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், முழுசாக ஆய்வு செய்யுங்க. செஞ்சுட்டு நான் சொன்னது உண்மையாக இருக்குது, சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே சார். சார், இப்போது இந்த வீடு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இந்த உடல் உபாதைகளில் முக்கியமாக வர பிரச்சனை என்ன அப்படின்னா கண்டினியூஸாக உடம்பு சரியில்லாமல் போகிறது சார். ஒருத்தருக்கு எப்போவாதுன்னா பரவாயில்ல, அம்மாவுக்கு அப்போ தான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அவங்க கொஞ்சம் சரியாகி வருவாங்க, மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அப்பாக்குன்னு வரும், பாட்டிக்குன்னு வரும், பசங்க சின்ன பசங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வரும். தொடர்ந்து ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மருத்துவ செலவுன்றது அதீதமாக போய்கிட்டே இருக்கும் சார். எதனால் அப்படி ஆகுது சார்? ஒரு வீட்டிலிருந்து வடமேற்கு திசையில் மேற்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு போர்வெல்லு, இல்லை சம்பு, இல்லை செப்டிக் டேங்க் வீட்டின் வடமேற்கு மேற்கு திசையில் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அந்த வீட்டில் மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும், மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா தெற்கு பகுதி, தென்மேற்கு பகுதியில் பள்ளமான ஒரு அமைப்போ, போர்வெல்லோ, இல்லது ஒரு ஓடை, குளம், ஆறு, இந்த மாதிரி வீட்டினுடைய தெற்கு பகுதியில் இருந்தாலும் கூட தொடர்ந்து ஆரோக்கிய குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும், மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்கும். இது 2 தான் தொடர்ந்து ஆரோக்கிய
குறைபாடும் மருத்துவ செலவுக்கான காரணங்கள். அப்போ இது ரெண்டை சரி பண்ணாலே 100% பலன் கிடைக்கும். சார் இப்போ ஒருத்தவங்க கன்சீவா இருக்காங்க அப்படின்னா அவங்க போய் ஜாதகம் பார்க்குறாங்க, சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க வந்து ஆட்டிசம் குறைபாடுனால பிறக்கிறதா இருக்கட்டும், இல்லை உடல் ஊனம் பிரச்சனையினால பிறக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை வந்து ஜாதகத்தால் கணிக்க முடியல அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை எதனால அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது சார்? சின்ன குழந்தைங்கனாலுமே நிறைய பாதிக்கப்படுறாங்க அந்த வீட்டில். இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். ஆனால் இதை வந்து ஜோதிடர் வல்லுநர்களால் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் கணிச்சு சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. அந்த கணிச்சு சொல்லக்கூடியவங்க இருக்காங்களான்னா ஒரு சிலர் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் புதுசாக பயின்று வந்தவங்களுக்குலாம் இதை கணிக்கிறதுக்கான தெரியறது இல்லையா இல்லை என்னன்னு எனக்கு தெரில. பட் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% பேருக்கு இதை சரியாக கணிக்கிறதுக்கு தெரில. பட்டு அதற்கான நிபுணர்களும் இருக்காங்க இன்றைக்கி. அப்போது பொதுவாக இந்த வாஸ்துல நம்ம அக்யூரேட்டாக சொல்லலாம். ஒரு இடத்துக்கு, மொத்த இடத்துக்கோ அல்லது வீட்டுக்கு வடமேற்கு வெட்டுப்பட்ட அமைப்போ அல்லது வடமேற்கில் கிணறு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் கால்கள் பாதிக்கப்பட்ட, கால்கள் ஊனமான குழந்தைகள் 100% பிறக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் ஆய்வு செய்து பார்த்துக்கலாம். இதே ஒரு வீட்டிற்கு தெற்கு பகுதியில் ஒரு போர்வெல் இருக்கோ இல்லை பள்ளங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மசில்ஸ், சதைகள் பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தை அங்கே கண்டிப்பாக பிறக்கும். இதே ஈசானிய பகுதியில் மேல்நிலை தொட்டி, படிக்கட்டு, இல்லை ஈசானிய பகுதியிலேயே அடைப்பட்ட அமைப்பு, இல்லை ஈசானிய பகுதியில் சின்னதாக ஒரு பூஜை ரூமு, ஈசானிய பகுதியில் ஜன்னல்கள் இல்லாத அமைப்பு, சின்ன ஈசானிய பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் கொடுத்து ஒரு 6 சிட் அவுட் மாதிரி கொடுத்து பண்ணுற வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் கண்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறாங்க. கழுத்து நரம்பு பாதிக்கப்பட்டு கைகால்கள் செயலிழந்த குழந்தைகள் அந்த மாதிரி வீடுகளில் தான் பிறக்கிறாங்க. அதனால் வீடுகளை வச்சு என்ன குழந்தைகள் பிறக்கும், என்ன பாதிப்போடு பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம 100% சொல்ல முடியும். அப்போ இது மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு. ஆனால் வீட்டை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மாற்றி அமைச்சாங்கன்னா ஒரு நல்ல மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் குழந்தைகளுக்கு சரியாக இருக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்தாலும் ஒரு நல்ல வாஸ்து முறை வச்சு வீட்டை வாஸ்துப்படி மாற்றி அமைச்சா 100% பலன் கிடைக்கும். ஏன்னா சமீபத்தில் கூட இந்த மாதிரி நிறையா கிளைண்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஒரு சென்னை மலையில் கூட ஒருத்தரை பார்த்தேன். அந்த குழந்தை ஆட்டிசம் பாதிக்கப்பட்டது. அதற்கு வீடு தான் முழுக்க காரணம். அது சொல்கிறப்ப அவர் வந்து ஒரு இந்த மாதிரிலாம் இருக்குதா, இதெல்லாம் இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே, இது உண்மையா அப்படின்னா இது உண்மைதான் அப்படின்னு அவர் உணர்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறப்ப தான் அவர் இது உண்மை அப்படிங்கிறது உணர்றார். பொதுவாக பார்க்குறப்ப இதனால் ஏற்றுக்கவே முடியாது. சமீபத்தில் கூட ஒரு பதிவிட்டிருந்தேன். கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனை, அவங்க வயிறு சம்மந்தமானதில் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ அவங்க வந்து வயிறை மட்டும்தான் பார்ப்பாங்க. குடல் வயிறு தொடர்புடையது தான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்ட்டு. சூப்பரான ஹாஸ்பிட்டலு. அதில் சமீபத்தில் என் நண்பருக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு கூட நான் போயிருந்தேன். போகிற பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு முனையில் ஒரு மிகப்பெரிய ஒரு செப்டிக் டேங்காக இல்லை சம்பான்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பள்ளம் தோண்டியிருந்தாங்க. என்னடா தென்கிழக்கில் பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இது நடந்து ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டு நான் வந்துட்டேன். திடீர்னு விளம்பரத்தில் பார்க்குறேன் கேன்சருக்கான ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இந்த மருத்துவமனையில் கிடைக்குன்னு போடுறாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு எங்களுடைய மருத்துவமனையில் சிறப்பாக பார்ப்போம், தென்னிந்தியாவிலேயே கேன்சருக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்கள் மருத்துவமனைன்னு போடுறாங்க. அப்போது இயற்கையாகவே ஒரு மருத்துவமனைகளாகட்டும், வீடுகளாகட்டும், தொழில் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தென்கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளமோ செப்டிக் டேங்க் எது வந்தாலும் அந்த கட்டடத்தை ஆட்சி செய்யுது. அந்த கட்டடத்துடைய முழு கட்டுப்பாடையுமே அந்த பள்ளங்கள் தான் கட்டுப்படுத்துது. இது நீங்கள் இதை வந்து நேரடியாக போய் பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது உண்மையாக பொய்யான்னு. இது இப்போ சமீபத்தில் இந்த ஓராண்டுகளுக்குள்ளே நடந்தது. இப்போ அவங்க வயிறு ட்ரீட்மெண்ட்டுக்கு அடுத்து கேன்சர் அப்படிங்கிறத முழு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தென்கிழக்கில் செப்டிக் டேங்கோ, தென்கிழக்கில் பள்ளங்களோ, தென்கிழக்கில் போர்வெலோ அல்லது தென்கிழக்கில் வந்து ஆழமான நீர்நிலைகளோ இருந்தால் மட்டும்தான் அங்கே கேன்சர் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பதிவில் தொடர்ந்து பதிவிட்டுட்டு வர்றோம். அப்போ ஒவ்வொரு வியாதிகளுக்குமே வீட்டோட தொடர்பு இருக்குது.
வீடுங்கிறது நம்ம மனிதன் வாழ்க்கையோட ஒன்றி போனது. நம்மளுடைய அதிகபட்சம் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து வீடு தான். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு 6 மணிக்கு முடிச்சுட்டு வந்துடுவீங்க, 8 மணிக்கு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நைட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம்னாச்சும் நம்ம வீட்டில் இருக்கும். மற்ற எந்த இடமா இருந்தாலும் நம்ம அப்படியே ட்ராவலிங் பயணிக்கக்கூடியது தானே, அடுத்தடுத்து பயணங்கள் போயிட்டே இருப்போம். அதனால் நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களோ பயணப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய வீடு பூர்வீக வீடு அப்படிங்கிறத நம்ம வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டோம்னா 100% ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ சொந்த வீடு அப்படிங்கிறப்போ அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது, உடல்நிலை பிரச்சனை அப்படின்னா நான் அதை வாஸ்து சரி பண்ணிக்கிறேன் சார். வாடகை வீடுன்னு வரும்போது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா என்ன பண்றது சார்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு எப்படின்னா யாரு போனாலும் சரி ஒரு மாதத்துல அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு உயிரிழப்பு ஏற்படுது சார். இது நான் நிஜமானுமே பார்த்த ஒரு விஷயம். ஒருத்தவங்க போறாங்க, ஒரு வயசானவங்க போறாங்க, ஒரு கப்பல், அதுல வந்து ஒரு பாட்டி இறந்துடுறாங்க. மறுபடியும் வேற ஒருத்தவங்க போறாங்க, அவருக்கு வந்து ஒரு 40-50 வயது தான் இருக்கும், ஆனா வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிடுறாருன்றப்போ அந்த ஓனரே சொல்றாங்க, இல்ல இந்த வீட்டுக்கு யாரும் வர வேணாம், நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. வாடகை வீடுங்கிறப்ப அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது நீங்கள் சொன்னது 100% உண்மை. இது வாழ்வியல் உண்மை. நாங்கள் நிறைய இடத்துல வாஸ்து பார்த்த இடத்துல இது பார்த்துருக்குறோம். எப்போவுமே ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறத பார்க்கணும். பிரம்மஸ்தானத்தில் சுவர் அமைப்பு இருந்துச்சு, பிரம்மஸ்தானம் வந்து வடகிழக்கில் நடுப்பகுதியாக, வடக்கும் கிழக்குமான பகுதியில் நடுப்பகுதியாக, தெற்கும் வடக்குமானதுக்கு நடுப்பகுதியாக, தெற்கும் வடக்குக்குமான நடுப்பகுதி, கிழக்கும் மேற்குக்குமான நடுப்பகுதி, இப்படி 2 பகுதியாக பிரிக்கணும். அதை பிரித்து அந்த மத்திய பகுதி அப்படிங்கிற இடத்துல ஒரு செப்டிக் டேங்க்கு, டாய்லெட் பாத்ரூமு, அல்லது அந்த இடத்துல கட்டிட அமைப்பு, கனமான சுவர் அமைப்பு ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா 100% அந்த இடத்துல தொடர்ந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது இந்த வரைபடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வரைபடம் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாக போச்சு. ஏன்னா ஆர்கிடெக்டு, இன்ஜினியர்ஸு, வாஸ்து முறை எல்லாமே நம்ம ஒரு ஸ்பீடாக வேகமான ஒரு காலகட்டத்தில் பயணிச்சுட்ருக்கோம் இல்லையா? அதனால் இந்த வரைபடம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்னொன்று என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மனையடி, குழி பொருத்தம், ஆயாடி கணக்குன்னு சொல்லி குழப்பி அதுலேயும் கொண்டு வந்து அங்கேயும் இந்த கட்டட அமைப்புகளை மாற்றிடுறாங்க. அப்போது இந்த கட்டட அமைப்பில் எந்த இடம் பிரம்மஸ்தானம், எந்த இடத்துல எப்படி அமைப்பு கொடுக்கணும்னு தெரியறதில்ல. இப்போ கிச்சன்னா என்ன அளவுகள் கொடுக்கணும், ஈசானியம் அப்படிங்கிற இடத்துல சனி மூலையில் ஹால் அப்படின்னு கொடுக்குறப்போ எவ்வளோ பெருசு கொடுக்கணும், பெட்ரூம் என்ன அளவுகளில் கொடுக்கணும், வாயு மூலை என்ன அளவுகளில் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வரைபடத்துக்கான ஒரு வரைமுறையே இருக்குது. அது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதான்னா எனக்கு தெரிஞ்சு 99% பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா நிறைய இடத்துல இன்றைக்கி வரைபடங்கள் கொடுத்துட்ருக்காங்க, பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி தவறான கட்டமைப்புள்ள இடங்கள் வந்து தொடர்ந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி கடந்த வாரம் இந்த விஷயம் நடந்துச்சு, இதை பதிவிடணும்னு ஆசைப்பட்றேன். கடந்த வாரம் என்கிட்ட ஒரு வரைபடத்தை அனுப்புகிறார், சென்னை சேர்ந்த ஒரு நண்பர் தான். அதில் பார்த்தீங்கன்னா வரைபடம் டோட்டலாக தப்பு. அதில் ஹால் பெருசாக கொடுத்துருக்காரு, அதே ஈக்குவல் வந்து நைருதி மூலையிலையும் பெட்ரூமு, நைருதி மூலை எப்படி கொடுத்துருக்காரோ அதே அளவில் வாயு மூலையும் கொடுத்துருக்காரு. இதில் வந்து அக்னி பகுதி அப்படிங்கிற அந்த கிச்சன் மட்டும் தான் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னா, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அங்கே வச்சுருக்கோம் சார் அப்படின்னு. கடைசியில் பார்த்து இவரே மனநிலை குழம்பு தான் இருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்திட்ட இந்த வாஸ்து வரைபடம் வாங்கியிருக்காரு. 10 பேர்த்திட்ட என்ன பண்ணுறாருன்னா, இந்த வாஸ்து வரைபடம் வாங்கணும் கூட நான் தவறாக சொல்லவில்லை. ஒருத்தர்கிட்ட வந்து குழிக்கணக்குன்னு போட்டு வாங்கியிருக்காரு. அந்த குழிக்கணக்குலேயே 4 குழிக்கணக்கு இருக்குது. இப்போது நீளம் அகலத்தை பெருக்கினீங்கன்னா 9ஆல் வகுப்பாங்க, இது ஒரு குழிக்கணக்கு. 8.3 வகுப்பாங்க, இது ஒரு குழிக்கணக்கு. 8.277 வகுப்பாங்க, அது ஒரு குழிக்கணக்கு. 8ஆல் வகுப்பாங்க. இன்றைக்கி பழங்கால கிராமத்தில் எல்லாம் பழைய வாஸ்து முறையில் 8ஆல் தான் வகுக்கிறாங்க, அது ஒரு குழிக்கணக்கு. அப்போ இந்த எந்த குழிக்கணக்கு உண்மை அப்படிங்கிறது முதல்ல தெரியாது உங்களுக்கு. புதுசாக இந்த வரைபடம் வாங்குறாங்களே, வீடு கட்டுறவங்களுக்கு தெரியாது. இந்த குழிக்கணக்கு போட்டு குழப்பிக்கிறாங்க. இன்னொன்று, இந்த சிங்கமனை, பருந்துமனை, கழுகுமனை, பசுமனை இதெல்லாம் நல்லது செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த குழிக்கணக்கு போட்டு வாங்கினாங்க. இது மிகப்பெரிய அளவில் தவறு. இப்போது சிங்கமனை வாங்கினீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆணுக்கு வேலையே போயிடும், வேலையே இருக்காது.
நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். வருமானமே இருக்காது அங்கே. இப்போ அந்த பெண் வேலைக்கு போய் தான் வருமானத்தை கொண்டு வருவாங்க. பெண் தான் அங்கே எல்லாமே ஆச்சு. பெண் வருமானத்தை அந்த குடும்பமே ஓடும். பருந்து மனைன்னு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆய்வு செஞ்சது, ஆய்வுக்கு உட்படுத்தி நாங்கள் பார்த்தது. பருந்து மனையில் வந்து அந்த வீட்டுடைய தலைவன் அந்த வீட்டிலே இருக்கிறதில்ல, ஊராக சுற்றிட்டு இருப்பார். மாதத்தில் ஒரு வாரம் இருக்கிறதே பெருசாக இருக்கும். அங்கே அந்த குழந்தைகளும் அந்த பெண்மணி மட்டும்தான் இருப்பாங்க. அப்புறம் பசுமனை. பசுமனை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழப்பத்தின் உச்சிக்கே கொண்டு போய் விட்டுருக்கு. பசுமனையில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கிறதே இல்லை. கணவன் மனைவி இருக்கிறாங்க, சாந்தமாக அமைதியாக இருக்காங்க. அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே எல்லாம் வெளியூர் வேலைக்கு போயிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த வீட்டுக்கு வர்றதில்லை, அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் வர்றதில்லை. நிறையா வீட்டில் அப்பா அம்மா இறந்தாங்க கூட ஃபாரின்ல இருக்கிற டிக்கெட் கிடைக்குதுன்னு வர்றதில்லை. இந்த மாதிரி நடக்குது. இது பசுமனைகள் இந்த பலனை கொடுத்துருக்கு. அப்போ இந்த குழிக்கணக்கு, மனையடி கணக்கு, இந்த ஆயாதி கணக்குகள் இதெல்லாம் எடுக்கிறப்போ நீங்கள் அந்த பொருத்தங்கள்னு ஒன்று பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் முழுமையான பொருத்தம் பார்க்கவே முடியாது. அதில் இந்த பஞ்சாங்கம், நிஸ்பஞ்சாங்கம், சோர பஞ்சாங்கம், இந்த மாதிரி அந்த பஞ்சாங்கம்னு ஒரு பொருத்தம் பார்ப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்கணும். அதே போல் இந்த திதி பொருத்தம்னு ஒன்று கொடுப்போம், யோனி பொருத்தம்னு ஒன்று கொடுப்போம். அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஜாதக அமைப்புக்கு, உங்களோட கட்டக அமைப்புகளை எடுக்கவே முடியாது. இதெல்லாம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆயாதி குழிக்கணக்கெல்லாம் வந்து பழங்கால வாஸ்து முறைகள் இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. இதெல்லாம் வந்து அரசர்கள் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி எத்தனை மாளிகைகள் இருக்குது சொல்லுங்கள்? அந்த மாதிரி கட்டின எந்த கட்டடமே இல்லை, பூரா அழிஞ்சு போச்சு. கோயில்களுக்கு பயன்படுத்தினாங்க. ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் சிறப்படைஞ்சிச்சு. ஒரு சில கோயில்கள்லாம் எல்லாமே சிதலம் அடைஞ்சு போச்சு. அப்போ கோயில்களுக்கே இந்த ஆயாதி குழிக்கணக்கெல்லாம் பெருசாக எடுப்படலை. அப்போது ஒவ்வொரு கட்டட அமைப்புகள் வந்து எந்த மாதிரி கொடுக்கணும், என்ன அமைப்பில் கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுத்தா தான் இதில் பலன் எடுக்க முடியும். மொட்டையாக குழிக்கணக்கு, மனக்கணக்கெலாம் எடுத்து போட்டோம்னா தவறான பலன்கள் தான் கொடுக்கணும்னு நான் மீண்டும் பதிவிட்டுக்கிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து இணைஞ்சிருந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி.